அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு 2024-25 குரு பயிற்சி பலன்கள். மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு 2024 குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசி மாறுறாரு. விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்ப்போம். 7 ராசிக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே பெரிய ஆதரவு தான். நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். விண்ணை தாண்டி விஸ்வரூப வெற்றி விருச்சிகம் அப்படின்னா மிகையே இல்லை. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பீரியட் விருச்சிகத்துக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? சார் நீங்க முதல்ல கடந்த 10 வருடமா உங்களை எடுத்து உங்க ஹிஸ்டரி புரட்டி போட்டோம்னா 7.5 சனி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, எல்லாத்துலேயும் இதுல தப்பிப்போமா அதுல தப்பிப்போமான்னு யோசிச்சு காலம் கடந்து எல்லாத்தையும் இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லைங்கிற லெவல்ல உட்கார்ந்துருக்கீங்க. திறமை இருந்தும், நல்ல ஞானம் இருந்தும், நல்ல உழைப்பு இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாததால் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறத உண்மையான வார்த்தை. அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாளா பார்க்கறது இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு அந்த நன்னாளில் மே 1ஆம் தேதியிலிருந்து இனி எல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் தான், வெற்றி தான். உங்க ராசிக்கு நேர 7ஆம் இடத்துக்கு குரு. அவர் எங்கெங்க பார்க்கிறாரு பாருங்க, உங்க ராசியவே பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. சுப காரியங்களுக்கான அற்புதமான கிரகம் குரு. கல்யாணம், வீடு கட்டுறது, குழந்தை பேரு, வெளிநாடு போறது, பொருளாதாரத்தை ஈட்டுறது, பணம், தனம், செல்வம் 3 வகையா இருக்கு. ரெண்டுமே 3 ஒன்று தானே சார். அன்றாட தேவைகளுக்கு வர்றது பணம், சேர்த்து வைக்கிறது தனம், தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போறது தான் செல்வம். அப்ப நம்ம கிட்ட அது இருக்கணும். அது இருந்தா தான் வளர்ச்சி, அது இருந்தா தான் வெற்றி. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் பணம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை. அப்ப அந்த செல்வ நிலையை எப்படி கொடுக்கறதுக்கான பிளானட் யாருன்னா குரு. சுக்கிரன் ஒரு வகையை கொடுத்தாருன்னா குரு கோடிகளை கொடுப்பவர், அள்ளி கொடுப்பவர். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு தான் தனகாரகன், குரு தான் பூர்வ புண்ணியாதிபதி. அவரே பயிற்சியாகி வர்றாரு, உங்க ராசியை பார்க்கிறாரு, நேர 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. முதலில் உங்களுக்கும் உங்கள் கணவர் மனைவிக்கு இருந்த இடையூறுகள் தீரும். 2வது குழந்தையோட லைஃப் ஸ்டைல் மாறும். 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ற சார்னா குழந்தை கிடைக்கும். உங்க கடன்கள் அனைத்தும் நீங்க அடைப்பீங்க. கௌரவ பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருந்த நீங்க கௌரவம் பிரச்சனையெல்லாம் துடைக்கப்பட்டு கௌரவம் புகழாக மாறும். சும்மா சுத்திட்டு இருந்தாப்பா, இன்னைக்கு சூப்பர் ஆயிட்டான்ப்பா அப்படிங்கிற வார்த்தை விருச்சிகத்துக்கு கிடைக்கும். அந்த பொண்ணு கல்யாணமே இல்லப்பா, நான் இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நடக்கும். அந்த குரு என்ன சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப பவர்ஃபுல். இருக்கிற 12 லக்னத்திலேயே 12 ராசிலேயே குரு விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளானவர். அவரு கொடுத்தாருன்னா தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. விருச்சிகத்துக்கு மட்டும் குரு கொடுத்துட்டாருன்னா புல்லறிவு சொல்லும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பிளானட் விருச்சிகத்துக்கு குரு. விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மை, நியாயம், அமைதி, உண்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இப்படிதான் வாழ்றவங்க. பாசத்துக்கு அடிமை, பாசம், அன்பு, அடிமை. குடும்ப அந்த கட்டுக்குள்ள வச்சு வலி வேதனையை சுமந்ததான் மிச்சம். எல்லாத்து மேலே அபரிவிதமா பாசம் வச்சுட்டு சார் காயப்படுத்திட்டாங்க சார் அப்படின்னா கண்ணீர் விடாத விருச்சிகம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விமோச்சனம். எதனால எப்படி கிடைக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால. சார் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்திங்க. 3 இடத்த பார்க்கிறார். நிக்கிற இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ 1, 3, 7, 11 கனெக்ட் ஆகுது. இதை விட 11ஆம் இடம்ங்கிறது சகல தோஷ நிவர்த்தி, சகல காரிய வெற்றி, சகல காரிய அனுகூலம். 11ஆம் இடம் என்பது அந்த பெரிய மைனஸை தெளிய வச்சிடும். எனக்கெல்லாம் அது நடக்குமா, நல்லா ஜெயிப்பனா, நல்லா முன்னேறுவனா, இப்படியே பேசி பேசி அந்த நெகட்டிவ் தாட்லயே வாழ்ந்த விருச்சிகத்துக்கு விமோச்சனத்துக்கான கதவு திறக்குது. தயாரா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தா சரியாகக்கூடிய சரியான காலம். பார்ட்னர் ஏமாத்தி இருந்தாங்கன்னா புரிதலோட மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம்
சகல வெற்றிகளும் கிடைக்கும். வேலையில ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, லாபம் கட்டாயம் கிடைக்கும். ஒரு ஜுவல் நகை அடமானம், நகை எடுக்கவே இல்லை, ஒரு குண்டுமணி தங்க வீட்டில் இல்லை சார், இப்ப நகை எடுக்க வைக்கும். கொஞ்சமா திருப்புறது, எடுக்கிறது, அடமானத்திலிருந்து மீட்கிறது, இதெல்லாம் பக்காவா நடக்கும். உதவி செய்யாத நண்பர்களும் உதவி செய்ய மறுத்த உறவுகளும் உங்க இல்லங்களில் இல்ல, உள்ளங்களிலேயே குடியேறுகின்ற காலம். அப்படி நடக்கு. நீ சார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, நடந்துருமா? நடக்கும், நடக்கணும், நடந்தே தீரும், நடக்காம போகாது. ஏன்னா ஆளை பார்த்து பலன் சொல்வதை கோளை பார்த்து பலன் சொன்னேன், குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் கார்ல வருவாங்க, இன்னொருத்தர் நடந்து வருவாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு வேற வேற கிரகம் கிடையாது, எல்லாத்துக்கும் 9 பிளானட் தான். நீங்க லக்னப்படி அது இருக்கிற இடத்த பொறுத்து உங்க லைஃப் ஸ்டைல் மாறுது. அதான் வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு 24 மணி நேரம் தான், அவங்களுக்கு 24 மணி நேரம் தான், அது மாறாது. என்ன விருச்சிக ராசி கொஞ்சம் எமோஷனல் ராசி. கோபம், டென்ஷன், வைராக்கியம், வெறுத்ததான் ஒருத்தர் நெருங்க மாட்டீங்க மறுபடியும். இப்படியெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மனிதாபிமானம், தெய்வ பலம், இதுவும் சூப்பரா இருக்கு. விருச்சிக லக்னம் உங்களுக்கு வாய்ச்ச மனைவி, விருச்சிக ராசி உங்களுக்கு வாய்ச்ச மனைவி உண்மையிலேயே கடவுள் தான். மறுபிறவி நீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம், மறு வாழ்க்கை உங்களுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம். கணவரை மனைவியும், மனைவி கணவரையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த விருச்சிகம் மட்டும். சண்டை எளியும் புனையுமா இருப்பாங்க. என் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் இல்லை, என் கணவன் மனைவி இல்லைன்னா நான் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் இருக்கும் அவங்க ஃபேமிலியில. குழந்தைங்க மேல அன்பு எல்லாத்துக்கும் இருக்கும், இவங்களுக்கு கூடுதலா இருக்கும். அவ்வளவு பெரிய பவர். தேசத்திற்காக, நம்ம நாட்டிற்காக தலைவர்களை நேசிக்கிறது, சுதந்திரத்துக்காக நேசிக்கிறது, தன் நாடை விட்டு கொடுக்காம இருக்கிறது, தன் இனம், தன் மொழி, தன்னுடைய கெப்பாசிட்டி விட்டு கொடுக்காம வாழ்றது. ஒண்ணுன்னா கொதிச்சு எழுந்துறது, தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கறது, தண்டனை உடனே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் விருச்சிகத்தோட குணம். ஆனா மனிதாபிமானம் ஒரு ஓரமா இருக்கு. இந்த மனிதாபிமானம் ஒன்றை மட்டுமே வச்சு விருச்சிகத்தை எல்லாரும் சுரண்டிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இவங்க கேட்ட நேரத்துக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க விருச்சிகம். இவங்களுக்கு போய் நிற்கும் போதுதான் தெரியும், ஐயோ தப்பா வாழ்ந்துட்டேன் போல் இருக்கு. உதவி செஞ்சவன் இன்னைக்கு திரும்பி கூட பார்க்காம போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான், பிளாக் லிஸ்ட்ல போட்டான், நம்ம கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு காலம். இப்படியெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க நீங்க 10 வருஷமா. இதையெல்லாம் மாறி நல்லது நடக்கிறதுக்கு குரு பயிற்சி சப்போர்ட் தான். இதுல உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா ஒத்துழைச்சு உங்க ஜாதக சுய ஜாதகம் பிறந்தப்ப இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாதகமும் வலிமை பெற்று விட்டால் இந்த குரு பயிற்சி பொற்காலம். சரி, ஜாதகமே வலிமை இல்லைன்னா குரு பயிற்சி வேலை செய்யலாம், வேலை செய்யும். நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தை குறைக்க உதவும், போராடிட்டு இருந்தீங்கன்னா போராட்டத்தை குறைக்க உதவும், நெருக்கடியா இருந்தீங்கன்னா நெருக்கடி குறையும், அவமானமா இருந்தீங்கன்னா அவமானம் குறையும். தீருதோ இல்லையோ கண்டிப்பா கஷ்டம் குறையுங்கிறது இதுல நீங்க மைண்ட்ல வச்சு விருச்சிகத்துக்கு ஜென்ரலா அந்த வேலை நல்லபடியா நடக்கும். இதை நீங்க உத்வேகமா ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி போயிட்டே இருங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு கிடைச்சே தீரும். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. விஸ்வரூப வெற்றி ஒரே வரி, குரு அருள் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு குரு யோகாதிபதியே. அவர் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர். நீங்க கீழே ரொம்ப சுருண்டு விழுந்திருந்தா கூட உங்க தூக்கி நிப்பாட்டுக்கு குரு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவார். அதை மட்டும் நீங்க மறந்துடாது. ஏதாவது ஒரு குருமார்களை கூட பிடிச்சிக்கணும். போகர், கருவூரார், திருமூலர், யாரை பிடிக்குது கும்பிடுது. ராகவேந்திரர், சதாசிவ பிரம்மேந்திரன், மகா பெரியவர், யோகிராம் சுரத்குமார், சேஷாத்திரி மகரிஷி, யாரையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களெல்லாம் வேண்டிக்கணும். நிச்சயமாக குரு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். குரு அருள் பெரிய அருள். அந்த அருள் உங்களுக்கு எப்பவும் உண்டு. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.